வணக்கம்ங்க. உங்களுக்கு தெரியுமா? ஏன் பிரிண்ட் ரீடிங் வந்து அ ரீடிங்க விட ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ரீடிங்னா நம்ம நார்மலா பிரிண்ட் பண்ணி படிக்கக்கூடிய ரீடிங் புக்ஸ் அண்ட் ரீடிங்னா லைக் கிண்டில்ல வரக்கூடிய எல்லாமே பிரிண்டட் ஃபார்மேட் இல்லாம பிடிஎஃப், வேர்ட் ஃபைல்ல வரக்கூடிய எல்லாமே ரீடிங்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துலயுமே இந்த மோட் ஆஃப் ரீடிங் மாறி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல் குழந்தைகளானாலும் சரி, இல்ல கல்லூரி மாணவர்களானாலும் சரி, இன்னைக்கு அவங்க ஃபோன்லயே படிக்கிறது அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆயிட்டே வருது. இன்னைக்கு அதில தான் எல்லா அசைன்மென்ட்ஸுமே வருது. இன்னைக்கு அதில பேரண்ட்ஸுமே அதில தான் பார்த்து நெறைய சொல்லிக் குடுக்குறாங்க. ஈவன் நார்மலா இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷனல் பிரிண்ட் ரீடிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு கீழ போயிருச்சுங்க. நம்மளோட டெஸ்க்டாப்பு, லேப்டாப்பு, ஸ்மார்ட் ஃபோன் இது கீழ போயிடுச்சு. ஸோ எல்லாமே அத எடுத்து அத கண்ட்ரோல் பண்ணிக்கிச்சு. ஸோ இதெல்லாம் போக ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத இன்னைக்கு மனிதர்கள நம்ம பார்க்கவே முடியல. என்ன காரணம் அப்டின்னா, ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் ஓன் தேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அதாவது அவங்க ஸ்மார்ட் ஃபோன் இல்லாம இருக்கிறதே இல்ல. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஸோ இந்தியால மட்டும் பார்த்தீங்கன்னா, 660 மில்லியன் யூசர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி 2024 ஒரு சர்வே சொல்லுது. அதுக்கப்புறம் இது வந்து 2024 சர்வே 2025க்குள்ள இது வந்து 1.2 பில்லியன ரீச் பண்ணும். கண்டிப்பா யூசர்ஸ் வந்து அதிகமாயிட்டே போவாங்க. என்ன காரணம் அப்டின்னா, இன்னைக்கு நம்ம வந்து படிப்புல படிப்பு சார்ந்த அகாடமிக் விஷயங்களுக்கு நெறைய டிஜிட்டல் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஹோம் ஒர்க்கா இருந்தாலும் சரி, குடுக்கக்கூடிய அசைன்மென்ட் இல்ல ரீடிங் டெக்ஸ்ட் எதா இருந்தாலும் நம்ம அந்த டிஜிட்டல் லிட்ரஸி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது வந்து எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம் தான். ஸோ இதுல ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இன்னைக்கு ஏற்கனவே குழந்தைகள் வந்து நெறைய கேம்ஸு, நெறைய பாப்அப் வீடியோஸ், நோட்டிஃபிகேஷன் அது இதுன்னு நெறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு நடுவுல, படிக்கிறது அப்படின்னு சொல்லி உட்காரும்போது, அந்த நோட்டிஃபிகேஷன அவங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி இந்த எக்ஸஸா ஸ்க்ரீன் டைம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, பொதுவாவே எக்ஸஸ் ஸ்க்ரீன் டைம் என்ன பண்ணும்? உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிய கம்மி பண்ணும். உங்களோட மென்டல் ஆக்டிவிட்டிய கம்மி பண்ணும். இந்த 2 விஷயத்திலயும் நீங்க ரொம்ப லெஸ்ஸா தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட காக்னிட்டிவ் பவர் கூட சம்டைம்ஸ் வில் பி வெரி லெஸ் ரைட்? ஸோ அப்போ ரிசர்ச்சர்ஸ் என்ன பிரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க? விஞ்ஞானிகள் என்ன பிரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2050ல 40% பள்ளி செல்லும், கல்லூரி செல்லும் குழந்தைகளுக்கோ, இல்ல மாணவர்களுக்கோ கண்ணில் குறைபாடு, இல்லாட்டி கண் பார்வை இழப்பு அந்த மாரி விஷயங்கள நம்ம நெறைய சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை மணி குடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி, சரி இது இது மட்டும் தான் நமக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு நம்ம படிக்கும்போதோ, இல்ல ஃபோன் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஒரு கல்வி சார்ந்த விஷயங்கள நம்ம பண்ணும்போதோ, நெறைய அப்படியே உட்காந்துட்டே பார்க்குறோம். இப்படியே உட்காந்துட்டே பார்க்குறோம். அப்போ கழுத்து ஒரே மாரி வலிக்கும். கழுத்து வலி வரும். பின்னாடி அதாவது பேக் பெயின் வரும். ஈவன் இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தூங்குறதுக்கே கிட்டத்தட்ட ரொம்ப டைம் எடுத்துக்கும். நான் இது கூட நெறைய வீடியோ போட்டிருக்கேன். அதாவது இந்த செல்ஃபோன்னால நம்மளுக்கு தூக்கம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நெறைய போட்டிருக்கேன். ஸோ அப்ப என்னன்னா ஸ்லீப் டெஃபிஷியன்சி வரும், தூக்கமின்மை வரும். அண்ட் நம்மளோட என்ன சிந்திக்கிற திறன் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்மளோட மெமரி பவர் ரொம்ப கம்மியாகும். அக்ரஷன் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவோம். எதுக்கெடுத்தாலும் கவலை கொள்ளுவோம். இதெல்லாம் தான் அதோட பல பிரச்சனைகள உண்டு பண்ணும். அத என்னதான் நீங்க படிப்புக்காக யூஸ் பண்ணாலும், அத தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது நெறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க திரும்ப திரும்ப. ஸோ அப்போ இத இத ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, நம்ம குழந்தைகள ஸ்மார்ட் ஃபோன குடுத்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண வைக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியலன்னு நெறைய பேரண்ட்ஸ் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அப்ப என்னன்னா, பொதுவா இந்த குழந்தைகள் வந்து அதைய வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட்டா தான் பார்க்குறாங்க இந்த காலத்துல. இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல அகாடமிக் சினாரியோல தே யூஸ் தீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அஸ் அன் என்டர்டெயின்மென்ட் ரிசல்ட்டிங் இன் டோபமைன் அடிக்ஷன். ஈவன் நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கிறேனுங்க. ஈவன் பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த மாரி கிரவுடான இடத்த ஒரு சோசியல் கேதரிங் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பசங்க நான் பொதுவா குழந்தைகள் ஒரு 4 பேர், 5 பேர் சேர்ந்துட்டு பயங்கரமா கேம் ஆடுறாங்க. ஈவன் தே ஹேவ் கேப் ஃபார் திஸ் தம்ப். இந்த தம்பு இம்ப்ரஷனுக்கு கேப் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கேப் வச்சுட்டு தே பிளேட் தெம்செல்வ்ஸ் அண்ட் இப்போ அவங்களுக்குள்ள சண்டை வருது, சச்சரவு வருது. ஓடு, புடி, பண்ணு இத்தன பேர் சுத்தி நிக்கிறாங்க. எதையும் தே ஆர் நாட் கன்சிடரிங் ரைட்? அதே மாதிரி சோசியல் மீடியா யூசேஜ் அப்படின்னு வரும்போது, மின்னல் வேகத்தில யூஸ் பண்றாங்க. ஈவன் அதெல்லாம் பார்த்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதை டைவர்ட் பண்ணா மட்டும் போதும். அவங்களோட என்டையர் பொட்டன்ஷியல நம்ம ஸ்ப்ரவுட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோவே ஆக்சுவலா. அவ்வளவு ஸ்பீடா இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியாவ அவ்வளோ வேகமா யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி அந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ணும்போது நல்லா பாருங்க. அவங்களோட தேடல்லாம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, இந்த ஜெனரேஷன் பொதுவாவே ஜெனரேஷன் அப்படின்னா மனிதர்கள் அப்படின்னாலே எதை பார்த்து தேடுவாங்கன்னா, ஒண்ணு இமேஜஸ் இருக்கணும், இல்லாட்டி பிக்சர்ஸ் இருக்கணும், இல்லாட்டி வீடியோ இருக்கணும், இல்லாட்டி ஆடியோ இருக்கணும். இதெல்லாம் தாண்டி கடைசியில தான் டெக்ஸ்ட்க்கு போவாங்க. ஏன்னா அதெல்லாம் போர் அடிக்கும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு கிராட்டிஃபிகேஷன் குடுக்கும். இன்ஸ்டன்ட்டா ஒரு இத குடுத்துரும்.
உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோ பார்க்குறது ஈஸி. டக்குனு பார்த்துரலாம். அதே மாரி ஒரு விஷயத்த நீ படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் இந்த ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப இந்த ரீடிங் அப்படிங்கிற கான்செப்ட்டே வந்து இந்த லிட்ரசி எஜுகேஷனுக்கு செட் ஆவாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதே மாதிரி நெறைய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்துகிட்டே இருக்குதுங்க. ஏன்னா, கொஞ்சம் நெஞ்ச இன்ஃபர்மேஷன் இல்ல. நீங்க இப்ப ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு தேடுனீங்கன்னா, லட்சக்கணக்குல வந்து விழுகும். அப்ப என்னன்னா, கிளஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மேக்ஸ் தெம் ஓவர்லோட். ஒரு அவங்கள வந்து ரொம்ப ஓவர்லோடா ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு ஃபோக்கஸ் இல்லாத மாதிரி மாத்தும். என்னடா இத்தன இருக்கு, இத்தனையும் பார்க்கணுமா? ச்சே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருவாங்க. மெமரி பவர் கம்மியாகும். ஆல்மோஸ்ட் என்ன ஆகும்னா, இது எல்லாத்தையும் அவங்கள நான் ரீடரா மாத்தும். ஒரு நல்ல ரீடரா கண்டிப்பா மாத்தாது. ஒரு நான் ரீடரா மாத்தும். நான் கடைசில சொல்ல வரேன் எதனால அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு சோசியல் மீடியா என்ன பண்ணுது அப்படின்னா, இட் கேரிஸ் அன் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் நாட் ரிலவன்ட் ரைட்? இது வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் அஸ் வெல் அஸ் டிஸ்இன்ஃபர்மேஷன கேரி பண்ணிட்டு தான் வருது. ஸோ இது கேரி பண்ணிட்டு வர்றதுனால, இதெல்லாம் அவங்க பார்க்கும்போதோ, ஜெனரலா யூசர்ஸ் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு 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 இது முடிவுக்கு வந்துர்றாங்க. ஒரு ஸ்கியூடு பெர்செப்ஷன். ஸோ இதுன்னா இப்படிதான் இருக்கும். இந்த மாரி லிட்ரசி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோ பார்த்து நீங்க கூட பிரெடிக்ட் ஆகலாம். பிகாஸ் லேக் ஆஃப் நாலேட்ஜ். ஸோ அந்த பெர்செப்ஷன் டோட்டலாவே மாறும். அண்ட் இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரியாலிட்டிக்கும் வேற இருக்கக்கூடிய அந்த நான் ரியாலிட்டிக்கும் ரியாலிட்டிக்கும் ஒரு பெரிய கேப் உண்டு பண்ணும். ஸோ அப்ப என்னன்னா, அவங்க வாட் தே திங்க் நான் ரியாலிட்டி எல்லாம் ரியாலிட்டின்னு திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் மேக்ஸ் இது நான் சொல்லலைங்க. நெறைய சோசியல் டயலமா அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம் இருக்கு. இதுல ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. நெறைய இன்ஃபர்மேஷன் இந்த டாக்குமெண்டரி எடுத்து பாருங்க. அவ்ளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு ரிலேட்டட் டூ இந்த இந்த இது இந்த இந்த நான் பேசின எல்லா கன்டென்ட்டுமே. ஸோ இது என்ன பண்ணுது ஆப்வியஸ்லி இந்த மாரி ஒரு ஃபெட்டிக்கான விஷயம் நடக்கும்போது, அவங்களுக்கு புக் மேல ஒரு பெரிய வெறுப்பு வரும். படிக்கிறது மேல ஒரு பெரிய வெறுப்பு வரும். அப்ப என்னன்னா பொதுவாவே படிக்கிறது அப்படின்னா போரிங். இதெல்லாம் பெரிய வார்த்தைகளோட இது நெறைய கடலாட்ட வார்த்தைகள் இருக்கும். அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவுக்கு வந்துர்றாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டுக்கு வந்துர்றாங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டுக்கு பேரு தான் டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்றது. இந்த மைண்ட் செட்னா அதனால ஏற்படக்கூடிய தாக்கம் தான் இந்த மைண்ட் செட்டு. அந்த மைண்ட் செட்டுக்கு வர்றதுனால என்ன ஆகும்னா, இந்த மைண்ட் செட்டுக்கு பேரு டூம் ஸ்க்ரோலிங். எதைய பார்த்தாலும் டக்கு 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 டக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இது என்டையரா என்ன ஆகும்னா, கடைசியில பிரைன் ராட் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினால கொண்டு வந்து உங்கள நிறுத்தும். பிரைன் ராட் அப்படிங்கிறது சிந்தனை திறன கண்டிப்பா இருக்கவே விடாது. கிரியேட்டிவிட்டிங்கிற ஒரு விஷயமே அந்த இடத்துல இல்லாம போயிடும். யூ வில் பி டிபெண்டன்ட் ஆல்வேஸ் டூ எனி ஒன் ஆஃப் த காட்ஜெட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அதோட பிரச்சனைகள். அதாவது அ கம்ப்யூட்டர்ல படிக்கிறதுக்காக கம்ப்யூட்டர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அடுத்தது பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாவே அ ஒரு பெனிஃபிட் அப்டின்னா, நல்ல காம்ப்ளக்ஸ் காக்னிட்டிவ் ப்ராசஸ் நம்மளோட சிந்தனை திறன் அதிகமா இருக்கும். எப்போ பிரிண்டட் வெர்ஷன்ஸ் பிரிண்ட் பண்ணி படிக்கக்கூடிய புஸ்தகங்கள்ல இருந்து வரக்கூடிய விஷயம்லாம். ஸோ இந்த ரீடர்ஸ் எல்லாம் அதை தாண்டி அவங்க படிக்கிறத தாண்டி யோசிப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னன்னா, அந்த என்டிட்டி கூட நம்ம ரிலேட் பண்ணிக்கிறது. நம்ம இப்போ ஒரு நாவலோ, இல்ல ஏதோ ஒரு புக்கோ படிச்சுட்டு இருக்கோம். அதில நம்மளோட நம்மளோட கற்பனைய அது கூட சேர்த்தி நம்ம அப்படியே டிராவல் பண்றது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரீடர்ஸ் கேன் அன்கவர் ஹிட்டன் மீனிங்ஸ். தே கேன் ஏபிள் டூ அன்கவர் த ஹிட்டன் மீனிங்ஸ் விச் இஸ் நாட் கிவன் இன் தட் புக். அவங்க அந்த புக்ல இல்லாத விஷயத்த கூட அவங்களால அத பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப என்னன்னா, அ இது இ இ இன்னொன்னு நெறைய புக் நம்ம படிக்கும்போது என்கிட்டலாம் ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு புக் படிச்சேன் அப்படின்னா, அந்த புக்ல நெறைய கோடு போட்டு படிச்சுட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி ஒரு புக் இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க நெறைய கோடு போட்டிருப்பேன். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, இந்த கோடு போட்டிருக்கிறதுக்குலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அத புடிச்சு போயிருச்சு அந்த லைன் எனக்கு ரொம்ப புடிச்சு போயிருச்சு. இந்த கோடு போடுறது அப்படின்னு சொல்றது எப்படின்னா, நா. முத்துக்குமார் ஒரு இதுல சொல்லுவாரு. அதாவது "எங்கேயோ இருக்கும் எழுத்தாளனுக்கு இங்கிருந்து கை குலுக்குகிறான்" அப்படின்னு சொல்லுவாரு. உண்மதான் அது. அவங்களோட பெர்செப்ஷன நம்ம நம்ம ரிசீவ் பண்ணி நம்மளோட மைண்டுக்குள்ள ஏத்திக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பர்ட்டிகுலர் இதவே சொல்ல வருவாங்க. ஸோ அப்ப என்னன்னா, அ அவங்களோட நம்ம தொடர்பு ஏற்படுத்திக்கிறோம். ஸோ இதுலருந்து நெறைய ஸ்கில்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அந்த கன்டென்ட்ட திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த கன்டென்ட் எங்கே போனாலும் மறக்காது. நீங்க அண்டர்லைன் பண்ணி படிக்கும்போது. அதே மாரி நெறைய நமக்கு நம்ம புக்ல தானே படிக்கிறோம். நம்மளுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனுமே வராது. பயங்கர மெசேஜ் வராது. உடனே ஒரு எஸ்எம்எஸ் பார்க்கணுங்கிறது இல்ல. நோட்டிஃபிகேஷன் வராது. அட்வர்டைஸ்மென்ட் வராது. லைக்ஸ் போட வேண்டியதில்ல. இன்னொன்னு ஷேர் பண்ண வேண்டியதில்ல. கமெண்ட் பண்ண வேண்டியதில்ல. இது எந்த பிரச்சனையுமே இல்ல. நம்ம பிரிண்டட் வெர்ஷன் ஆஃப் ரீடிங் மெத்தடுக்கு போகும்போது. ஸோ இத பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வீடன்ல எல்லாம் 2009க்கு முன்னாடி வரைக்கும் இந்த டெக்னாலஜி ட்ரிவன் எஜுகேஷனல் சிஸ்டத்த கொண்டு வரணும் அப்படின்னு பயங்கரமா பண்ணி அதையெல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. எவ்ரி டெக்ஸ்ட் புக் இஸ் அண்டர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஈஸியா எல்லா குழந்தைகளும் எடுத்து படிச்சுக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. பட்
அவங்களோட சிந்திக்கும் திறன், இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல போகும்போது அப்படின்னு சொல்லி அவங்களோட அ அ அதாவது கரிக்குலம் அந்த இதெல்லாமே கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கல்வியாளர்கள்லாம் சொல்லும்போது, அந்த கவர்மெண்ட் டக்குனு சிந்திச்சு என்ன பண்ணாங்கன்னா, 2009ல இத டோட்டலாவே ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாமே திரும்ப வந்து எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் எல்லாமே டெக்ஸ்ட் புக் வரணும். அது பிரிண்டட் ஃபார்மேட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி, உடனே அது சட்டமா இயற்றி, அத திரும்ப அதுக்காக நெறைய பணமும் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த குழந்தைகள் திரும்ப மாற்று வடிவத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது என்ன நம்மளுக்கு இந்த பர்ட்டிகுலர் விஷயம் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ஒரு வேக்கப் கால். இது எல்லா எஜுகேஷனல் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய கல்வியாளர்களுக்குமே இது ஒரு வேக்கப் கால் தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் லிட்ரசி நோக்கி நம்ம இப்ப தான் பயங்கரமா வேகமா போயிட்டு இருக்கோம். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நெறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இத தாண்டி போகும்போது தான் நம்ம பிரச்சனை என்னங்கிறதையும் சொல்லிட்டேன். அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ பெரிய பெரிய நாடுகள்ல அது மாறிட்டு வருது. ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அது நம்மளுக்கு உகந்ததல்ல. அதாவது ஒரு மாணவனுடைய ஒரு இண்டிவிஜுவலுடைய இதைய கம்மி பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தே ஆர் ரிவர்சிங். ஸ்பெண்டிங் எக்ஸ்ட்ரா மனி இன்டூ அவங்களோட கவர்மெண்ட்டோட நெறைய மனிய ஸ்பெண்ட் பண்ணி தான் ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ, அப்ப இது நம்மளுக்கு ஒரு வேக்கப் கால். கண்டிப்பா ரீடர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆகுற டைம் வந்துருச்சு. ரீடர்ஸ் எல்லாருமே பிரிண்டட் வெர்ஷன் ஆஃப் ரீடிங் தான் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேக்கப் கால் தான் இந்த மாரி சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம். ரைட்? ஸோ இதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துட்டேன். நான் பர்ட்டிகுலரா பிரிண்டட் வெர்ஷன் ஆஃப் ரீடிங் மட்டும் தான் நான் பிரிஃபர் பண்றேன். அண்ட் சோ மெனி பெனிஃபிட்ஸ் தட் ஐ அட்டைன்ட். என்னன்னா, என்னோட ஸ்கில் செட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். என்னோட கிராமட்டிக்கல் இதெல்லாமே நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அந்த வார்த்தைகள கோர்த்தெடுக்கக்கூடிய விதமே கொஞ்சம் வேற மாரி இருக்கும். என்னன்னா, அவங்க கூட பேசுறதே ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கும். இந்த மாரி பிரிண்டட் வெர்ஷன்ல நெறைய படிக்கிறவங்களோட இதெல்லாம் பேச்சுக்கள்லாம் கேட்கும்போது. ஸோ ஐ பிரிஃபர் அ நான் என்ன பிரிஃபர் பண்றேன் அப்டின்னா, பிரிண்டட் வெர்ஷன் ஆஃப் ரீடிங் ஹேபிட்ஸ நம்மளோட தலைமுறைக்கும், நம்மளோட இருக்கக்கூடிய தலைமுறைக்கும், நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கொண்டு சேர்க்கணும் அப்டின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். நன்றி, வணக்கம்.